வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 32,554 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 41 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டே இருக்கும் என முதலமைச்சர் திட்டவட்டம். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 200 பேர் உட்பட 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு. நெல்லையில் கொட்டும் மழையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என உறுதி. அமெரிக்காவின் 25% வரி விதிப்பால் நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி நிறுத்தம். வணிகர்கள் முட்டை வாங்க தயங்குவதாக ஏற்றுமதியாளர்கள் வேதனை. திருத்தணியில் பிரேமலதாவின் உள்ளம் தேடி இல்லம் நாடி பயணம். வேலூர் ஓட்டேரியில் திடக்கழிவு மேலாண்மையை பார்வையிட்ட அன்புமணி. பாலாற்றில் தடுப்பணை கட்டவில்லை என விமர்சித்த அன்புமணிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து பேச வேண்டும் என காட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் ஹேக் செய்யப்பட்டதா? விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசிடம் நாளை புகார் அளிக்க முடிவு. அந்தியூரில் விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதற்கு எதிர்ப்பு. ரத்து செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியரிடம் மனு. தமிழ்நாட்டில் வேலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். மாமல்லபுரத்தில் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்கம். 19 நாடுகளை சேர்ந்த 102 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏராளமான குளங்கள் நீரின்றி வறண்டு கிடப்பதாக விவசாயிகள் கவலை. கால்வாயை சீரமைத்து காவிரி ஆற்றில் நீர் கொண்டு நிரப்ப கோரிக்கை. டெல்லியில் மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் நகை பறிப்பு. காலை நடைபயிற்சிக்கு சென்றபோது மர்ம நபர் துணிகரம். ரெப்போ வட்டி விகிதங்களை மேலும் குறைக்க ரிசர்வ் வங்கி திட்டம். நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி. கர்நாடகாவில் தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் விஷம் கலந்த ஸ்ரீராம் சேனா தலைவர் உள்ளிட்ட 3 கைது. இஸ்லாமிய தலைமை ஆசிரியரை வேறு இடத்திற்கு மாற்ற சதி செய்தது அம்பலம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்தியா த்ரில் வெற்றி. 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஓவல் மைதானத்தில் வரலாறு படைத்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசி விக்கெட்டை வீழ்த்தி முகமது சிராஜ் அசத்தல். கடைசி டெஸ்டில் 9 விக்கெட்டுகள் வீழ்த்தி அபாரம். தூத்துக்குடி தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடியில் தொழில்துறை சார்பில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் MP கனிமொழி மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி தூத்துக்குடியில் இமாக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 3500 கோடி முதலீடு செய்கிறது. பாதுகாப்பு, விண்வெளி துறையில் தொடர்புடைய சக்தி குழுமம், அக்னிகுல் காஸ்மோஸ், எத்தர்னல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆகிய 3 நிறுவனங்கள் 5600 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்ட நிலையில் கப்பல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆலை அமைக்க 1500 கோடி முதலீடும், டெல்லியை சேர்ந்த மோபியஸ் எனர்ஜி நிறுவனம் 1500 கோடியில் ஆலை அமைக்கவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடியில் சிங்கப்பூர் நிறுவனமான ராயல் கோல்டன் ஈகிள் 4953 கோடியில் ஆலை அமைக்க உள்ளது. தேனி மாவட்டத்தில் 1500 கோடி முதலீட்டில் சூரிய சக்தி மின் தகடு உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 32,000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு 41 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 50,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு திராவிட மாடல் அரசு அதற்கான கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். வின்ஃபாக்ஸ் திட்டம் மூலமா மின்வாகன துறைக்கான மையமா தூத்துக்குடி உருவெடுத்து வர அதே நேரத்தில் மின்னணுவியல் துறைக்கான மையமாகவும் தூத்துக்குடி மாறப்போகிறது உறுதி. தம்பி TRB ராஜா இந்த மாநாட்டிற்கு ரைசிங் என பெயர் வைத்துள்ளார். பொருத்தமான பெயர்தான். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங். தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களுக்கு புதிதாக 4 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதன்படி தூத்துக்குடியில் 250 ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும். நெல்லையில் உணவு பதப்படுத்தும் மண்டலம் அமைக்கப்படும். தூத்துக்குடி, நெல்லையில் முருங்கை ஏற்றுமதி புது மையம் அமைக்கப்படும். கப்பல் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமான தளம் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் பெய்த கனமழை காரணமாக கங்கை மற்றும் யமுனை நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி செல்லும் வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 12,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் சரியு நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அயோத்தி பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. கான்பூர் பகுதியில் கொட்டிய கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே வாரணாசி பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உத்தரப்பிரதேச அமைச்சர் சுரேஷ்குமார் கன்னா நேரில் பார்வையிட்டார். वो यहाँ पर जायजा लेकर के उतरते हुए साथ में वाराणसी के मेयर भी मौजूद हैं और हर एक जगह का जायजा लेकर के. உத்தராகண்ட் மாநிலம் தேராதூன் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தப்கேஸ்வர் மகாதேவ் கோவிலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவிகளில் கொட்டும் நீர் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கோவிலுக்குள் புகுந்தது. பீகார் மாநிலத்தில் பெய்த மழையால் கங்கை நதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாட்னா மாவட்டத்தில் கரையோரம் அமைந்துள்ள காந்தி கேட் பகுதியை வெள்ளம் முழுமையாக சூழ்ந்தது. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. வட மாநிலங்களில் தொடரும் கனமழையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு இருந்த காங்கிரஸ் MP சுதாவின் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சுதா டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ளார். இன்று அதிகாலை சுதா தமிழ்நாடு இல்லம் அருகே சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு இருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் சுதா அணிந்து இருந்த 4.5 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோடிவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சுதா டெல்லி சாணக்கியபுரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய தலைநகரத்தில். அதே நேரத்தில் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலைமை. இது மிக மோசமானது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க பெண்களின் நலனுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாடாளுமன்ற 2 மணிக்கு கூட இருக்கின்றது. மீண்டும் அதில் குரல் கொடுக்க இருக்கின்றோம் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும். வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையனை தேடி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்ற எம்பியிடமே நகை வழிப்பறி செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் மின்சார வாகன உற்பத்தியின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி பெருகும் என்றார். உலக அளவில் சிறந்த மின்சார கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான வின்ஃபாஸ்ட் 1120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடியில் கட்டியுள்ள தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் தொழிற்சாலை கட்டமைப்புகளை காரில் சென்று பார்வையிட்ட அவர் தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டு விற்பனையையும் தொடங்கி வைத்தார். The very first car, the white VF7, a signature not just on a car but on a bold new chapter of industrial excellence, innovation and global collaboration. Ladies and gentlemen, please put your hands together for this momentous occasion. We now have the honor of inviting the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly inaugurate விழா நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழ்நாடுதான் இந்தியாவின் தலைநகரமாக விளங்குகிறது என்றார். இந்தியாவில் உற்பத்தியாகும் மின்சார வாகனங்களில் 40 விழுக்காடு வாகனங்கள் தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது 16,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் 3,500 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அடுத்த மாதமே ஸ்லானத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையில் அடிக்க நாட்டு விழா நடந்துச்சு. இன்னைக்கு தொடக்க விழா நடக்குது. ஆக 17 மாதத்தில் இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு. இதனால் தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியாக வளர்ச்சி அடையும். அதனால் உறுதியோடு சொல்கிறேன், இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னாள். இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு அத்தாட்சி. தூத்துக்குடியில் அடிக்கல் நாட்டப்பட்டு 17 மாதங்களில் கார் உற்பத்தியை தொடங்கிய வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துக்கு பாராட்டு தெரிவித்த முதல்வர் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை அமைந்துள்ளதாக கூறினார். வின்ஃபாஸ்ட் ஆலையால் தூத்துக்குடி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சி பெருகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.